Hi guys, welcome to Inner Magic. இந்த வீடியோவில் பிள்ளையாருக்கு பிடிச்ச மோதகம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. ஸோ இந்த ஸ்வீட் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக யார் வேணால் வந்து செய்யலாம். செட்டிநாடு ஸ்பெஷல் இது. பச்சரிசி வந்து 1 கப் அளவு எடுத்து அதை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கிளாத்தில் அதை வந்து வளர்த்திடணும். அது பார்த்திங்கன்னா லேசாக உடையணும், அந்த அரிசியும் கொஞ்சம் ஈரமாக இருக்கணும். அதுதான் வந்து கரெக்டான பதம். அந்த இதில் வந்து நம்ம ரைஸ் எல்லாம் ஒன்றா எடுத்துக்கிட்டு இதை வந்து பொரி மாதிரி வறுக்கணும். அதுக்கு கொஞ்சோண்டு ரைஸ், அதாவது இப்போ அந்த 1 கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பேனில் வந்து போட்டுக்கோங்க. அந்த பேன் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ரைஸ் வந்து நல்லா ஈவனாக வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து அந்த பொரியெல்லாம் நம்ம பாப்கார்ன்லாம் பண்ணும்போது வெடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரைஸ் வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு பாப்பப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ஈவனாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலரும் லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து இதை வேறு இதுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாகவே நம்ம செய்ய முடியும். விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால இது வந்து நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து செஞ்சு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். அரிசி, வெல்லம் அது 2 இருந்தால் கூட போதும். பாசிப்பருப்பு அவ்வளோதான் தேவைப்படும். இப்போ வந்து பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப் அளவு வந்து எடுத்துக்கிறோம். இதையும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கிளறி விட்டுகிட்டே இருங்க. ஏன்னா எந்த ஸ்வீட் செய்கிறதுனாலும் நம்ம அதை வந்து வச்சுட்டு போயிட்டோம்னா அது ஒரு மாதிரி கருகல் ஆயிரும். கருகல் வந்ததுன்னா அந்த ஸ்வீட்லேயும் அந்த ஒரு கருகல் ஸ்மெல் வந்து இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் எல்லோ கலர் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதையும் எடுத்துடலாம். இது 2ஐயும் ஒன்றா வந்து கூல் பண்ண விடுங்க. கூல் பண்ணதுக்கப்புறமா ரவை பதத்துக்கு நம்ம வந்து மிக்சியிலையே நல்லா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரவை மாதிரி பண்ணால் போதும். பாசிப்பருப்பு இப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா பாசிப்பருப்பு நீங்கள் அவிய வச்சுட்டு கொலக்கட்டையோட எண்டில் வந்து நீங்கள் அதை சேர்த்துட்டு அப்படியும் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவை மாதிரி நல்லா பவுடர் வந்து ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா வெள்ளைப்பாகு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வெள்ளைப்பாகு வந்து எப்படி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸ்வீட் வந்து டக்குன்னு செய்யணுன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நான் மந்த்லி க்ரோசரி வாங்கும் போதே வெள்ளத்தை வந்து ஃப்ரீ டைமில் நல்லா சீச்சிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது ஒரு கொதி வந்த உடனே வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் செஞ்சு வைக்கும் போது எந்த ஸ்வீட்டுமே வந்து குயிக்காக செய்கிறதுக்கு வந்து யூஸாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து வெள்ளத்தை சீச்சிட்டு அதை வடிகட்டி அதை நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக எடுக்கும். இது வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒரு 6 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் வந்து தரேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அது கூட பார்த்துக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு நான் வந்து அந்த ஜாகரி சிரப் வந்து எடுத்திருக்கேன். இப்போது ஜாகரி சிரப் இல்லாதவங்க வந்து 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை எடுத்துக்கிட்டு அதில் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதி வந்ததும் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கணும். ஏன்னா இப்போது இந்த ரைஸும் பாசிப்பருப்பும் நம்ம வந்து போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது இதில் தான் வந்து குக் ஆக போகுது இந்த வெள்ளைப்பாகில். ஸோ அது குக்கார அளவுக்கு ஒரு 2.5 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கு மேலே வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஸோ கரெக்டாக 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு கொதி வரணும். இப்போ இது வந்து ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா தேங்காய் வந்து திருவி வச்சுருந்தேன். அது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். அதோட ஏலக்காய் வந்து நீங்கள் முணுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய் வந்து எடுத்துட்டு அது வந்து நல்லா முணுக்கிட்டு சேர்த்துருக்கேன் அதில். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரைஸும் பாசிப்பருப்பும், அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் வந்து லம்ஸ் எதுவுமே வரக்கூடாது. ஸோ கைவிடாமல் மெதுவாக அதை வந்து ஆட் பண்ணிகிட்டே அப்படி கிளறியும் விட்டுட்டே இருங்க. ஏன்னா அது வந்து கட்டி தட்டுடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த மோதகம் வந்து நல்லா வராது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம் இல்லைனா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். நமக்கு கொலக்கட்டை எல்லாம் நம்ம செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா திக்காகணும் இது. இப்போ இது வந்து ஒட்டாமல் வரணும், நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக நெய் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறோம்.
உங்களுக்கு இப்படி நெய் சேர்க்கறனால அது வந்து மோதகம் நல்லா வாசமாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து அதை நம்ம கிளறி விடும் போது கீழே அடி பிடிக்காது, அது சீக்கிரமே வந்து நல்லா திரண்டு வரும். ஸோ அதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். இப்போயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது வந்து ஓகேவாக இருக்குது. அவுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு நல்லா வருது. இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம அதை விடணும். ஏன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் சென்டர்லலாம் பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நல்லா கிளறி விடுங்க. ஆனால் கைவிடாமல் கொஞ்சம் கிளறணும். ஸ்டிக் தவாங்கிறதுனால இதில் வந்து அடி பிடிக்காது அவ்வளோவா. நீங்கள் மற்ற தவாவில் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நெய் வந்து அப்பப்போ விட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து பாத்திரத்தில் அது பிடிச்சிக்க வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 75% வந்து இது குக் ஆகிடுச்சு. இது கூல் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கூல் ஆகிடுச்சு. நல்லா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா குக்கான மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கோங்க. தடவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வந்து நீங்கள் அந்த மோதகத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் வந்து பிடிச்சிக்கலாம். சிலர் வந்து பிள்ளையார் மாதிரியெல்லாம் அந்த அந்த கூம்பு மாதிரி பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விட எனக்கு வந்து எங்கள் ஆயாலாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து பிடிச்சி தருவாங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரவுண்டாக கூட பிடிக்கலாம். பட் எனக்கு வந்து அந்த ஓவல் ஷேப்பில் வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ நான் இன்றைக்கி வந்து ஓவல் ஷேப்பில் தான் வந்து பிடிச்சிருக்கேன். ஒரு 8 minutes வந்து இது வந்து குக் ஆகணும். ஸோ இட்லி பாத்திரத்தில் நிறைய கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து கொழுக்கட்டை அதில் வைங்க ஆவி வந்ததும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. அது வளவலன்னு அது இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது நமக்கு நல்லா வெந்துருச்சுன்னு தெரியும். ஆனால் இதை வந்து உடனே எடுக்காதீங்க, ஏன்னா அது செட் ஆகிருக்காது. கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நல்லா மோதகம் வந்து ரெடியாக இருக்கும். இது வந்து பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லா சாமியுமே வந்து ஒரே சாமி தான் நான் நினைப்பேன். பட் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பிள்ளையார் தான். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. தேங்க்யூ. பாய்.